பார்த்தல இந்த ஏரியா பூரா கண்ணி வெடி புதைச்சு வச்சிருக்கேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் செதறிடுவேன். மரியாதையா என் வரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சரணடைஞ்சிடு. உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அவன கிறுக்கனா? கன்னி வெடி என்ன வெறும் தீபாவளி பட்டாசு நினைச்சிட்டானா? அதோட பவர் என்னன்னு காட்டினா தான் அவன் நம்ம வழிக்கு வருவான். இவ எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. நான் சும்மா பேச்சு கொடுக்கறேன், நீ ஷூட் பண்ணிடு. ஐயோ வேண்டாம் சார், புல்லட் அவன் மேல பட்டு தப்பி தவறி அவன் கண்ணி வெடி மேல விழுந்தா உங்க வரமும் பீஸ் பீஸா போயிருவா சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படினா வேண்டாம். டேய், நான் 7 என்றதுக்குள்ள நீ மரியாதையா பின்னாடி திரும்பி வரல, உனக்கு அங்கேயே சமாதி கட்டிடுவேன். இப்போது புரிஞ்சுக்கடா, எங்க காதலுக்கு முன்னாடி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, இல்லனா நல்ல அனுபவிப்ப. எதுவா இருந்தாலும் சேர்ந்தே அனுபவிக்கலாம் வா. 1 2 3 4 5 சார் 7. நம்ம ஆளுக்கு இன்னில இருந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹோமுக்கு பெப்பேதா? அவனே உனக்கு சங்குதாண்டா. ஐயோ சார், டேய் கோயிந்தோ பாம் மேலே கால வச்சிட்டீங்களா சார்? சார் அசையாதீங்க சார், அசையாதீங்க அசையாதீங்க சார். அப்படியே இருக்கதோ வந்துடுறேன். ஏய் முடக்கறிமா, ஏயா கத்துற? நல்லா மாட்டிக்கிட்டான். இவனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளாக நமக்கு கர்மாதி பண்ணிடுவான் போல இருக்கு. யப்பா, நம்ம சேஃப்டி ஆயிருவோம். வரா வரா. ஏண்டி வரலட்சுமி, காதலு கத்திரிக்காய் கூப்பிடு, ராஜனோட போட்டு வருவார். அங்க போய் நில்லு நில்லு. அங்கேயே வெடிச்சு சதுர வேண்டிய உன்னை எதுக்கு காப்பாத்தினு தெரியுமா?
நான் போட்ட உயிர் பிச்சையை நினைச்சு நீ தினம் தினம் செத்து பொழைக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் தாண்டா இவன் குமரன். உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அசூரன். நீ சூரசம்ஹாரம் தாண்டா. எங்கடா போன? எங்க போய் தொலைஞ்ச? உனக்காக போன் அடிச்சு அடிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏடா பணத்தை? என்னடா சிரிக்கிற? ஏன் இந்த பொண்ணு உன் முன்னாடி வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நம்ப மாட்டியா? சைத்து, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியது இவன் முன்னாடிதான். இப்ப சொல்லு, என்ன யோசிக்கிற சைத்து? உனக்காக என்னென்ன ரிஸ்க் எடுத்த? 3 டெஸ்ட்லயும் பாஸ் பண்ண. மனசுக்கு பிடிச்சதானே இங்க வந்த. ஏன் தயங்குற? என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு சிரிப்பா இருக்கா? அங்க எங்க அப்பா உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஆபரேஷன் செஞ்சாச்சு. உங்க அப்பா சேஃப். நம்பிக்கை இல்லையா ராஜ்? டேய் ராஜா, சின்ன வயசுல இருந்து விளையாட்டுக்காக உயிரே பந்தயம் கட்டுறேன்னு நான் பயப்படுவேன். ஆனா அதே பந்தயம் தான் இப்ப என் உயிரை காப்பாத்திருக்கு. சமயத்துல பணம் கொடுத்த உன் ஃப்ரெண்டு உங்க அம்மாவுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. என்னடா இதெல்லாம்? பெட்ல ஜெயிக்கிறதுக்குள்ள நீ ஜெயிப்பேன்னு இந்த பெட்டை கட்டினப்ப எங்களுக்கு தெரியும் ராஜ். இந்த பெட்டிங்க பத்தி உனக்கு எப்படி? ஆக்சுவலி இந்த பெட்டை கட்ட சொன்னதே இவதான். ஆமா ராஜ், உன் அப்பாவுக்காக நீ தான் என் வாழ்க்கையில வந்து நினைச்சிட்டு இருக்க. அப்படி இல்ல, நான் தான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன். 13 வருஷமா தோல்வியை தவிர ஜெயிக்கவே தெரியாத எனக்கு, ஜெயிக்கிறத தவிர தோல்வியே தெரியாத உன் கேரக்டர். எந்த பந்தமும் இல்லாதவரோட உயிரை காப்பாத்த ஓ லைஃப் ரிஸ்க் எடுத்து பாரு. அந்த மனிதாபிமானம் பிடிச்சது. 200 செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் பயப்படாம லெட்டர் கொடுத்தப்போ உன் தைரியம் பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கு ஃப்ளவர் கொடுத்தப்போ உன் தம்மு பிடிச்சது. என் வாழ்க்கையிலேயே முதல்ல நீ எனக்கு சுதந்திரத்தை காட்டினப்போ உன் ஸ்மார்ட்னஸ் பிடிச்சது. உங்க அப்பாவுக்கு காலையில ஆபரேஷன் தெரிஞ்சும் கூட ஆபத்துல இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போகாத உன்னோட ஆண்மை பிடிச்சது. 100 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற பிடிவாதம் ஒண்ணுது, 1000 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற ஆவேசம் ஒண்ணுது, 1,00,000 பேர்ல ஒருத்தனுக்கு இருக்கிற அறிவு ஒண்ணுது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையும் செய்யற என் கிளாஸ்மேட் ஜேம்ஸ உன் லைஃப்ல அனுப்புனேன். பெட்டிங்காக எதையும் செய்யற உன்னோட பந்தயம் கட்ட வச்சேன். அவங்க தப்பிக்க கூடாதுடா. போ ஜேம்ஸ்! ஜேம்ஸ், போ போ. ஏய், கைய விட்டுரு இல்ல உன் உயிரை விட்டுரு.
தூக்கிட்டு வாங்கடா அவளை. Jenny!